ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு பூக்கோஸ் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நான் இங்கே பெரிய சைஸ் பூக்கோஸ் ஒன்று நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்காக. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக, கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூக்கோஸெல்லாம் அது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடாகிற வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து கழுவி ஆற வச்சிடலாம். இப்போ ஆறதுக்கப்புறமா இந்த பூக்கோஸெல்லாம் நம்ம நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஆகுமோ அவ்வளோ நல்லா குட்டி குட்டி தூள் பீஸாக கட் பண்ணிக்கணும். நான் எல்லாமே கட்டரில் போட்டுக்கிறேன். கட்டரில் போட்டு இது நல்லா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூக்கோஸ் நல்லா இந்த அளவுக்கு தூளாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இங்கே ஒரு பாண்டலி வச்சுட்டு, பாண்டலி சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க பூக்கோஸெல்லாம் சேர்த்துக்கலாம். பூக்கோஸெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே இந்த குட்டி கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப கொஞ்சமாகவே போதும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, ஃப்ரை பண்ணிவிட்டு. இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இது சிம்லேயே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பூக்கோஸ் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பூக்கோஸு நல்லா வெந்திருக்கு. அதில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை ஒவ்வொன்றா உடச்சி சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையுமே இதே மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கைவிடாத வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த பூக்கோஸ் முட்டை பொரியல் சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். மறுபடியும் செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். பாருங்கள், முட்டை நல்லா இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான பூக்கோஸ் முட்டை பொரியல் ரெடியாக இருக்குது. இது சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டு கூட எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.